நீ ஏன்டி ஏமாத்திட்டே இருக்க? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, பிஸி பிஸின்னு வருது. கேட்டால் வீட்டில் இருக்கன்ற, அம்மா கிட்ட பேசினு இருக்கன்ற. என்ன ஆச்சு? இல்லை நிஜமாக நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லை ஏமாத்தின்னு இருக்கியா? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு கூட பேசினு இருக்குன்னு சொல்றியே. நான் முக்கியமா இல்லை உன் ஃப்ரெண்டு முக்கியமா? சொல்லு. ஃப்ரெண்டாக தான் பழகினீங்களா இல்லை வேற? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. யாராவது இருக்கீங்களா ப்ரோ? கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணி விட முடியுமா? ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரோடை கிராஸ் பண்ணி விட்டதுக்கு. பரவாயில்ல ப்ரோ. என்ன ப்ரோ சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்கள் வாய்ஸ்லேருந்தே தெரியுது. என்னாச்சு சொல்லுங்கள் ப்ரோ. எல்லா பசங்களுக்கும் நடக்கிறது தான் ப்ரோ. என்ன ப்ரோ, லவ் ஃபெயிலியரா? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ப்ரோ? ஆமாம். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாதா இல்லை இப்போ ரீசெண்டாக எதனா ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, சின்ன வயசுலேருந்தே தான் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் எப்படி ப்ரோ இங்கே தனியாக வந்தீங்க? சின்ன வயசுலேருந்தே அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அப்பா போனதுக்கப்புறம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் ஒரு சில வருஷத்தில் உடம்பு சரியாமாயிருச்சு. நம்மளே தானே ப்ரோ பார்த்துக்கணும். ஒரு சில பேர்லாம் லவ் ஃபெயிலியர் மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெலாம் சாக போகிறாங்க. நமக்கு பிடிக்காதவங்களுக்காக சாக போகிறத விட பிடிச்சவங்களுக்காக வாழலாம் இல்லையா? அடமரணம் நிச்சயம், அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் ஒரு நாள் ஒத்திவை, என வாழ்க்கை ஒத்திகை. உன் உடஞ்ச இதயமும் மீண்டும் ஒன்னா சேருமே. கொஞ்ச நாட்கள் போனதும் மீண்டும் அன்பை தேடுமே. உன் சுயமும் மாறுமே, சுய கதைகள் மாறுமே. அட காலம் மறதி போல் மருந்தில்லை ஏதுமே.